ஹாய் எவ்வளோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்றைக்கி வந்து என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டி டே. எல்லாருக்குமே வந்து ஹாப்பி டெட்டி டே. என்னோடய ஒய்ஃபுக்கும் ஹாப்பி டெட்டி டே. டெட்டி டே அப்படின்னா எல்லாருமே கிஃப்ட் பண்ணுறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெட்டியாக தான் இருக்கும். அதை நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. என் ஒய்ஃப் கிட்டேருந்து இன்றைக்கி டெட்டி டே அன்னைக்கு என்ன கிஃப்ட் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் தான் வந்துச்சு. இதெல்லாம் தான் இப்போ நான் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது என்ன கிஃப்ட் அப்படின்றதும் பார்க்கலாம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கவர் மேலேயே தெரியுது இது ஒரு டெடி அப்படின்னு. டெடி டே அன்றைக்கி டெடி கொடுக்காம இருந்தால் எப்படி? ஸோ டெடி கண்டிப்பாக இருக்கும். அது நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, ஓகே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவர் மேலேயே இருக்குது கேக்கு. எனக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேக் பிளாக் ஃபாரஸ்ட். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஃபேலோ ஸ்வீட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக். நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து இப்போ டெடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டெடி அதுக்கு முன்னாடி டெடி ஃப்ளவர்ஸ் யாரெல்லாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் டெடி பிடிக்கும், உங்கள்கிட்ட கண்டிப்பாக டெடி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் வாங்கி கொடுக்காட்டியும் நீங்களே வாங்கி வீட்டில் வச்சுருந்துருப்பீங்க. ஏதாவது பெரிய டெடியை வாங்கி வச்சு கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏய், செம்மையாக இருக்குது. பிங்க் கலரில் 2 டெடி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு டெடி. வேலண்டைன்ஸ் டேயில் டெடி டே எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இதுவும் ஒரு லவ் சிம்பிள் தான். பெண்களுக்கு பிடித்தமான ஒரு டால் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டெடியை தான் நிறையா பொண்ணுங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாங்க. ஸோ அது வந்து ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. அதனாலேயே வந்து இந்த டெடி வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதுக்காகவே நம்ம டெடி டேன்னு ஒன்று வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டெடியை நம்ம ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு வார்ம்னஸ், ஒரு சேஃபான ஃபீல், ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து இருக்கும். அது மாதிரி கப்புள்ஸ் ஆகிய நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கவரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த டெடியை வந்து வெளில எடுக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டெடியை வந்து நான் கட்டி பிடிக்கணும் கூட இப்போ எனக்கு தோணுது. அதனால தான் இப்போ நான் அந்த கவரை கட் பண்ணுறேன். இதை கட்டி பிடிக்கும் போது அப்படியே ஒய்ஃபை கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் இது ஆல்ரெடி 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுதுதான். பட் பரவாயில்ல, அவங்க கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாலும் நான் அவங்க 2 பேரும் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறேன். ஏன்னா அது பின்னாடி எதோ தொங்குது. 2 வால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வால், இந்த ஒரு வால், 2 வால். இதுக்கு மட்டும் 1 வால் தான் இருக்குது. கட் பண்ணிடலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது மங்கி டால். இப்போ தானே நல்லா பார்க்குறேன். இது வந்து ஒரு டெட்டி கிடையாது, மங்கி டால். மங்கி டால். டெட்டி மாதிரியான ஒரு மங்கி டால் தான் இதுவும் டெட்டின்னு நம்ம சொல்லலாம். கரடியாக இருந்தால் மட்டும்தான் அது டெட்டின்னு நம்ம சொல்லணுமா என்ன? மங்கி டால் கூட ஒரு டெட்டி தானே. ஸோ 2 மங்கி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. ஸோ க்யூட்டாக இருக்குது. இப்போ வெளில எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு மங்கி அப்படின்ட்டு. 2 மங்கியும் செம க்யூட்டாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே டெட்டின்னு தான் வாங்குவாங்க. ஆனால் டெட்டி டே அன்னைக்கு ஒரு மங்கி டாலை வந்து வாங்கும்போது செம க்யூட்டாக இருக்கும்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்ல. எஸ். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பார்சல் இருக்குல்ல, அதை நான் காட்டுறேன் என்ன அப்படின்றது. இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக் பாய்லர். டெட்டி டே அன்றைக்கி ஒரு டால், அப்புறம் ஒரு சாப்பிட்ற ஐட்டம், அப்புறம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் 3 திங்ஸ் அனுப்பியிருக்காங்க. எக் பாய்லர். நான் வந்து அடிக்கடி எக் பாயில் பண்ணி சாப்பிட்றது வழக்கம். ஆனால் உடம்பு ரொம்ப நல்லது இல்லைங்களா, ப்ரோட்டீன். ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க எக் பாய்லர். இதில் வந்து 7 எக்கு வந்து பாயில் பண்ணிக்கலாம். கரண்ட் மூலமாக ஒர்க் ஆகுது. என்னதான் வந்து நிறைய கிஃப்ட் அனுப்பாலும் யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ நமக்கு யூஸ் ஆகணும் இல்லைங்களா. ரொம்ப தேங்க்யூ பாப்பு. லவ் யூ ஸோ மச். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வந்து அப்புறமா நான் சாப்பிட்றேன். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி டெடி டே. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கு நீங்கள் டெடி வாங்கி கொடுத்து இன்னைய டேயை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த மங்கி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்னோடய பாப்புவுக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கும் விஷ் யூ ஹாப்பி டெடி டே. இது நான், இது வந்து பாப்பு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும். இதே மாதிரி எப்போவுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
இந்த மங்கி டால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாக டெட்டி மாதிரி இல்லாமல் இந்த மங்கி வந்து ஒரு விதமான க்யூட்டாக சூப்பராக இருக்குது இந்த டால் கூட. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பா அண்ட் இந்த 2 மங்கி குட்டீஸ். டாட்டா சொல்லு, டாட்டா சொல்லு. உங்கள் 2 கையும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது கட்டி பிடிச்சிக்கிட்டு, அதனால் வாழுல டாட்டா சொல்கிறது. ஓகே, டாட்டா, பாய் பாய்.